பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா ஷிபாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாதுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் அவங்க நம்பிக்கையை ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? பாருங்கள், சில பேரை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கணவரையே முக்கியம்னு சொல்லி நம்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க தொழிலே நம்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்நேகிதர்களை நம்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த பலத்தில் நம்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அவங்க அது மேலே நம்பிக்கை வச்சுட்டு, நான் இதனால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவேன், இதனால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், இதனால் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் பார்ப்பேன், இதனால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமாங்க? நீங்கள் எந்த இடத்துல எந்த விதமான நம்பிக்கை வச்சாலும் சரி, அந்த நம்பிக்கை எல்லாமே பொய்யா போகும்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம கர்த்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் உண்மையானதாங்க. எளிமையால் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி அங்கே எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரே தன்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லி அதை நம்பி வழி நடத்துகிறான் பார்த்தீங்களா, அந்த மனுஷன் தன்யவான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், பாக்கியவான் சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கு. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அவங்கவுங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம்ல, என்னுடைய படிப்பு என்னுடைய பலம், என்னுடைய படிப்பு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், சமாதானம் இருக்காது, அந்த படிப்பு ஒன்றுமே உபயோகம் இல்லாமல் போயிட்டுருக்கும். நிறைய பேர் பாருங்கள், எனக்கு இந்த திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருமணத்தை பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு கசப்பாக மாறிடும் இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், ஏன்னா அவங்க அந்த மனிதர்கள் மேலே, அந்த திருமணம் பண்ணிக்கிற அந்த ஆள் மேலே, அந்த பெண் மேலே மட்டும்தான் அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க, வேறு யார் மேலேயுமே அவங்க நம்பிக்கை வைக்கல. ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்க்கலாம், வேலை இடத்துல பார்க்கலாம், இல்லை பணத்தில் நம்பிக்கை வச்சுருக்கலாம், எல்லாமே. இல்லை ஸ்நேகிதர்கள், இந்த ஸ்நேகிதரோடு நான் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணேன்னா, இல்லை இந்த ஸ்நேகிதரோடு சேர்ந்து நான் ஏதாவது காரியம் பண்ணேன்னா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல அற்புதம் படிக்கும், நான் உயர்வேன் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். அதனால் பாருங்கள், என்னென்னா அந்த ஸ்நேகிதர் மோசம் பண்ணப்போ அந்த என்னாகும், அந்த எல்லாமே அந்த இடத்துல அவங்க இழந்து போயிடுவாங்க, நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உலகத்தில் எது மேலே நீ நம்பிக்கை வச்சாலும் சரி, அது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்று மோசம் பண்ணும், அது எல்லாமே ஒன்று ஒரு நாளைக்கு விட்டுட்டு போகும் சொல்கிறார். ஆமாம், உன் கணவர் ஒன்று விட்டுட்டு போகலாம், உன் வியாபாரம் ஒன்று விட்டுட்டு போகலாம், உன் படிப்பு ஒன்று விட்டுட்டு போகலாம், நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த பணம் ஒன்று விட்டுட்டு போகலாம், உன்னுடைய என்ன நீ நினச்சிட்டு இருக்கியோ உன் வாழ்க்கையில் எது உன்னுடைய பலம், எது மேலே நீ நம்பிக்கை வச்சுட்டு இதனால தான் நான் வாழுவேன், இதுதான் என்னுடைய பலம்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்கியோ, அது எல்லாமே உன்னை விட்டுட்டு போகலாம். ஆனால் நீ என் மேலே நம்பிக்கை வச்சுனா என்றைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், பாருங்கள், அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க, அந்த மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்பிக்கையே நம்ம கர்த்தர் மேலே தாங்க வைக்கணும். இன்றைக்கி மனிதர்கள் யார் மேலே வச்சாலும் சரி, நம்மளை அவங்க மோசம் பண்ணலாம், எத்தனை பேராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் வரலாம், அவங்க போகலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் எப்போவுமே சரி நம்ம கூடவே இருப்பார், எப்போவுமே சரி நம்மளை விடாமல். நம்ம அவர்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணலாமே தவிர, ஆனால் கர்த்தர் நமக்கு எப்போவுமே நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டாராங்க, உண்மையான கர்த்தராங்க. ஆமாம், பாருங்கள், அவர் மேலே விசுவாசத்தை வச்சு, அவர் மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம உண்மையாக, ஐயா நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் எதுவுமே நான் கேட்கல, நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன், நான் கண்மூடித்தனமாக நான் உன்னை நம்புகிறேன் ஏசப்பா, நான் கண்மூடித்தனமாக நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏசப்பா, கண்மூடித்தனமாக எனக்கு நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் அற்புதத்தை பண்ணுவாருங்க. நம்ம மேத்யூ நம்ம பார்த்தோன்னா 8வது அதிகாரத்தில் சதாதிபதி, அதாவது 100க்கு அதிபதினு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் பாருங்கள், அவருடைய நம்பிக்கை எங்கே வச்சுருக்காருன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் மேலே மட்டும்தான் வச்சுருக்காரு. அவர் பாருங்கள், அவருடைய கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள், அந்த வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ அவர் என்ன செஞ்சார், அவர்கிட்ட 100க்கு 100 பேருக்கு மேலே அவர் அதிபதியம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டாங்கன்னா நிறைய பேர் வருவாங்களாம், நிறைய பேர் போவாங்களாம், அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அங்கே ஊரில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை அவர் எங்கேயாவது வெளியில் பக்கத்து ஊர்லேருந்து கொண்டு வரதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? பணம் இல்லையா? எதுவும் இல்லை அவர். ஆனால் அவர் எதுவுமே யோசிக்கலை, கர்த்தரை மட்டும்தான் அவர் நம்பிக்கையாக யோசித்தார். இவர்கிட்ட நான் போனேன்னா என்னுடைய
கிட்ட இருக்கிற அந்த வேலை செய்கிற ஆள் வந்து என்னுடைய வேலைக்காரன் வந்து நல்லபடியாக ஆயிடுவான், அவன் திரும்பி நல்லபடியாக பழையபடியாக எழுந்து உட்காருவான், பழையபடியாக அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையை அவர் வச்சார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவார் அந்த இடத்துல. ஆமாம், இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நம்ம கூட வைக்கணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏதாவது சரியில்லாமல் இருக்கா? நீங்கள் மனிதர்களை விட்டு போகாதீங்க, உங்கள் தாய் தகப்பன்கிட்ட போகாதீங்க, இல்லை உங்கள் சிநேகிதர்கிட்ட போகாதீங்க, வேறு யார்கிட்டையுமே போகாதீங்க. கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி காட்டுவார். உங்கள் நம்பிக்கையை அவர் வீணடிக்கவே மாட்டார். நம்பிக்கையான தெய்வம் அங்கே அவர் வாக்கு கொடுத்து மாறாதவராங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்ம மார்க்கில் 10வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு கண் தெரியாத ஆள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த எரிக்கோ பட்டணத்தில் வந்து அந்த கர்த்தர் போயிட்டுருக்காரு, வழியில் போயிட்டுருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சப்போ அங்கே அவர் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கலாம். அந்த ஊரில் வைத்தியர்கள் இருந்திருக்கலாம், இல்லைனா நிறைய பேர் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். அவங்க மேலே யார் மேலேயும் அவர் நம்பிக்கை வைக்கல. ஆனால் கர்த்தர் மேலே மட்டும்தான் அவர் நம்பிக்கை வச்சார். அவர் சிஷ்யர்களோட கர்த்தர் போயிட்டுருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து அவர் கத்தி கத்தி கூப்பிடுறாராம், தாவீது குமாரடா, தாவீது குமாரா, என்கிட்ட வா, என்னை தொடு, என் கண்களை குணப்படுத்துன்னு சொல்லி அவர் கத்துறாராங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து, ஏன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி கத்திட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டால் கூட சரி, இன்னமும் அதிகமாக கத்துனாராம். ஏன்னா என் நம்பிக்கை அவர் தான். அந்த குருடன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த குருடன், என்னுடைய நம்பிக்கை அவர் தான், நான் கத்தலைன்னா, இன்றைக்கி நான் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரியலன்னா நான் குணமாகுவேன், எப்படி என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம், இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. நீங்கள் கூட கர்த்தரை மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரை கூப்பிடுங்க. எசப்பா, என் வாழ்க்கையை மாற்று ஏசப்பா, எசப்பா என்னை கைவிடாத ஏசப்பா, எசப்பா ஏசப்பான்னு நிறைய பேர் சொல்லலாம். இன்னைக்கு நீ கர்த்தரை நம்பி என்னத்தை நீ எடுத்துக்கிட்ட, என்னத்தை நீ வாங்கிக்கிட்ட, கர்த்தரை நம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கியே, கர்த்தரை நம்பி இவ்வளோ துன்பத்தோடு இருக்கியே, என்ன செஞ்சார் உன் கர்த்தர்ன்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீ நம்பி இன்னமும் விசுவாசத்தோட கூப்பிடு, இன்னமும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிடு. ஊரார் பேச்சை கேட்காத நீ, கர்த்தரை மட்டுமே நம்பு, கர்த்தரை மட்டுமே பாரு. அவர்கிட்ட நீ கேட்டனா கண்டிப்பாக அவருக்காக திரும்பி முன்னாடி போனாராம். அந்த குருடனை தாண்டி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? முன்னாடி போயிட்டாராம். போனவர் என்ன செஞ்சாராங்க? திரும்பி வந்தாராங்க. திரும்பி வந்து, உனக்கு நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்டாராம். இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி உங்களை கூட அப்படி தான் கேட்டுட்ருக்காரு. உங்களை தாண்டி போயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படாதீங்க. கர்த்தர், ஐயோ என் ஜெபத்தை கேட்கலையே, கர்த்தர் நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சேனே, என் வாழ்க்கையை மாற்றாமல் போகிறாரே அவர், பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை இவங்க வாழ்க்கை எல்லா வாழ்க்கையுமே மாற்றிட்டு இருக்காரே, என் வாழ்க்கையை எப்போ மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் திரும்பி உங்ககிட்ட தான் வந்திருக்காரு இன்றைக்கி. கர்த்தர் திரும்பி உங்ககிட்ட தான் வந்திருக்காரு இன்றைக்கி. உங்களை கேட்குறாரு, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. உங்கள் வேதனை, உங்கள் துன்பம், உங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் சன்னிதியில் நீங்கள் வைங்க, நம்பிக்கையோடு வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி காட்டி உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஜெபிச்சுக்கலாமா என் பிரியமான சகோதர சகோதரிகளே? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வந்து ஆச்சரிய காரியத்தை பண்ணுவார். நம்பிக்கையை மாத்திரம் இழந்து போகாதீங்க. எது நடக்கலை, எது முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தரால் எல்லாமே முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வாதகரமாக அவங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. கண்ண முடிக்கோங்க. ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, ஆமாம் ஐயா. ஐயா, நாங்கள் மனிதர்கள் தேவனே, ஐயா எங்கள் மனசு எப்படி போகும்னு சொல்லி ஐயா காற்று போகிற மாதிரி போயிட்டுருக்கலாம். ஆனால் ஏசப்பா, நீங்கள் மட்டுமே எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் ஐயா. உங்கள் மேலே மட்டுமே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம், மனிதர்கள் மேலே இல்லை ஏசப்பா. ஐயா, ஒருவேளை மனிதர்கள் மேலே வச்சு உங்களை அலட்சியப்படுத்தணுமோ எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இப்போ திரும்பி உங்கள் சந்நிதிக்குள்ளே வந்திருக்கோம், எங்களை எடுத்துக்கோங்க ஐயா. எங்களை உங்கள் கையால் பிடிச்சிக்கோங்க தேவனே. எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. நிம்மதி கொடுங்க ஐயா, சமாதானத்தை கொடுங்க தேவனே. எங்கள் கிருபையை காட்டுங்க தேவனே. எங்கள் துன்பங்கள்லேருந்து, எங்கள் கஷ்டத்துலேருந்து, எங்களை ஐயா எல்லாத்துலேருந்து, எங்கள் அவமானத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வெளியில் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வாதகரமாக வாழ வைங்க தேவனே. ஆமாம் ஐயா, எங்கள் அவமானத்தெல்லாம் ஏசப்பா ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஐயா. ஐயா, எங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பா ஆனந்தமாக மாற்றுங்க தேவனே. ஐயா, எங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பா நாட்டியமாக மாற்றுங்க தேவனே. ஐயா, உங்களால் மட்டும்தான் முடியும் ஐயா. ஐயா, உங்கள் வாக்கு தட்டம் சொல்லுது இல்லையா, அது சொன்னதெல்லாம் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஏசப்பா. எல்லாத்தையுமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வாதகரமாக வாழ வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.